இப்போ ஒண்ணே ஒண்ணு நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த இழப்பை நாம் அனைவரும் மனதார ஏற்றுக்கொண்டு, என்னை பொறுத்து ராஜேஷ் இறந்து விட்டார் நினைக்க மாட்டேன். அவர் என்னுடன் என் உயிரில் கலந்து, நான் இருக்கின்ற வரை அவர் இறக்க மாட்டார். ஸோ இருக்கின்ற வரை இறக்க மாட்டார்ன்னு அவரை பொறுத்தவரைக்கும் எனக்கு இறப்பில்லைன்னு நினைக்கின்றேன். இது எல்லாம் ஒரு பாடமாக வச்சுக்கணும். என்ன பார்க்குறீங்கன்னா, உலக அளவில் பாருங்களேன், மாரடைப்பு என்ற கொடிய நோய் உயிர்கொல்லி நோய் நம்பர் 1 காலை 5 மணிலேருந்து 8 மணி தான் வருதுமா. அது முக்கியமாக திங்கட்கிழமை, எந்த கிழமையும் வரலாம். ஏன் இந்த காலையில் வர்றதுக்கு காரணம்னா, நைட்டு லேட்டாக சாப்பிட்றது, சாப்பிட்டதுக்கும் தூங்கறதுக்கும் குறைஞ்ச 3 மணி நேரம் இடைவெளி விடணும்னு சொல்லுவேன். ஆனால் இவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க, 11 மணிக்கு சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிட்டு 11:30 மணிக்கு தூங்குவாங்க. தூங்கும்போது தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிருக்கும். அடுத்த நாள் காலையிலேருந்து என்னென்ன பண்ணுன்னு பதட்டமோடு போடும்போது காலையில் 5லேருந்து 8 வரை என்ன ஆகுதுன்னா, கார்டிசால் ஒரு ஹார்மோன் சுரந்துடும், அட்ரினலின் ஒரு ஹார்மோன் சுரக்குதுமா. சுரக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். உங்களுக்கு ஒரு படத்தோடு விளக்குறேன், இதை பாருங்களேன். இதான் இரத்த குழாய். இந்த இரத்த குழாய் வந்து கொரோனரி ஆர்டரிஸ் மேக்னிஃபை பண்ணி, பட் இது சைஸ் வந்து ஆக்சுவலாக 2 மில்லிமீட்டர். இந்த இரத்த குழாயில் வந்து ரத்தம் போகுது. அந்த ரத்தத்தில் சுகர்லாம் இருக்கணும், ஆக்சிஜன், கொலஸ்ட்ரால் இருக்கணும். அந்த கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் இருப்பதால் தான் இதயம் இயங்குது. ஸோ கொலஸ்ட்ரால் ஒன்று எடுத்துக்கிட்டு அடுத்த நிமிடம் இதயம் நின்றுடும், எல்லா பாகம் போயிடும். ஸோ கொலஸ்ட்ரால் காக்கின்ற கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் இருக்க வேண்டி, நீ எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கின்றாயோ ரத்தத்தில் மட்டும் இருந்து எல்லா உறுப்பும் காப்பாற்றும். இவர் பாருங்களேன், ஒரு 12-13 வருஷம் அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாருன்னு அவளை பார்த்தேன், வருத்தப்பட்டேன். ஏதாவது கிரானிக் ஸ்ட்ரெஸ் ஒன்று வச்சுக்கம்மா. இந்த கிரானிக் ஸ்ட்ரெஸ் ஒன்று இருக்கும்பொழுது இந்த கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளையாக பார்க்குறீங்கள, இரத்த குழாயில் படிகின்றது. ஸோ இரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிவதற்கு 15-20 வருடம் ஆகும்.